நீண்ட காலத்திற்கு முன்பு எகிப்தில் புதிய பாரோவன் அரசாக ஆனான். எகிப்தில் வசித்துக் கொண்டிருந்த இஸ்ரவேல் மக்கள் அதிகமாகி வலிமையானவர்கள் ஆகிவிடுவார்கள் என்று அவன் பயந்தான். அவர்களை கட்டுப்படுத்த அவர்களை அடிமைகளாக ஆக்கினான் மற்றும் பிறந்த அனைத்து எபிரேய ஆண் குழந்தைகளையும் கொல்ல உத்தரவிட்டான். யோகேபெத் என்ற எபிரேய பெண் ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள். அவளை பாதுகாக்க 3 மாதங்கள் அவனை மறைத்துக் கொண்டிருந்தாள். அவனை மேலும் மறைக்க முடியாத போது டாரும் ரெசியும் பூசப்பட்ட ஒரு கூடையை எடுத்துக்கொண்டு நைல் நதியின் கரையில் கதிர்களின் இடையே சகோதரி மிரியம் தொலைவிலிருந்து அவனை பார்த்து கவனித்தாள். விரைவில் பாரோவின் மகள் நதியில் குளிக்க வந்தாள் மற்றும் கூடையை கண்டாள். அதை திறந்ததும் ஆழும் குழந்தையை கண்டாள். அவள் அவனை தத்தெடுத்துக் கொள்ள முடிவு செய்தாள். மிரியம் பாரோவின் மகளிடம் சென்று குழந்தைக்கு ஒரு தாய்ப்பால் ஊட்டும் பெண் தேவைப்படுகிறதா என்று கேட்டாள். பாரோவின் மகள் ஒப்புக்கொண்ட போது மிரியம் யோகேபெத்தை அழைத்துக் கொண்டு வந்தாள். யோகேபெத் குழந்தையை வளர்த்து கொண்டிருந்தாள் மற்றும் பெரிதாக வளர்ந்தபோது யோகேபெத் அவனை பாரோவின் மகளிடம் திருப்பிக் கொடுத்தாள். அவள் அவனை தத்தெடுத்தாள். அவள் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். நான் அவனை நீரில் இருந்து இழுத்தேன் என்று கூறினாள். மோசே காப்பாற்றப்பட்டான் மற்றும் எகிப்திய அரண்மனையில் வளர்க்கப்பட்டான். பின்னர் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வழிநடத்தும் ஒரு பெரிய தலைவராக ஆனான்.